ராசிக்காரங்களே, மீன ராசிக்கெலாம் என்ன சொல்கிறதுங்க, ஒரு லாட்ரி ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம். 2026 மனமகிழ்ச்சியான காலகட்டம். ஆனால் இவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பட்ட கஷ்டமும் அவமானமும் அதிகம். அந்த அவமானம் அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு சம்பாதிச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்தீங்கன்னா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களோட சுய உழைப்பில் நீங்கள் உழைக்கிறீங்க. முன்னேறினதுமே உங்களுடைய உழைப்பிலே சுயம்பாக தான் நீங்கள் வந்து மேலே வந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களோட தாய் தந்தையரோட சப்போர்ட் கூட உங்களுக்கு அவ்வளோ கிடைச்சதில்ல. அது மட்டும் இல்லாமல் கூட இருந்த நண்பர்கள் ஒரு சிலர் உதவி, ஒரு சிலர் உங்களுக்கு வந்து துரோகத்தை தான் நினச்சாங்க. சொந்தக்காரர்கிட்ட போய் கையேந்தி நிற்கும் போது கூட நம்மளை கஷ்டமாக தான் பார்க்க வச்சாங்க. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் தாண்டி ஓரளவுக்காவது மேலே வரணும் அப்படின்னு இன்னும் ஏக்கத்தோடு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இனி நடக்க போகிறது அதில் சில முக்கியமான விஷயத்தோடு நான் வந்து சொல்ல போகிறேன். தயவுசெய்து 2026 ஒரு டைம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெப் எடுங்க. இல்லை சார் நான் லோக்கலில் பார்க்குறேன் அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள். நல்ல ஜோதிடராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இல்லை சார் எனக்கு அங்கே ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபோனும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஃபோன் எடுக்க முடியல, அவங்க வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்க்குறதுனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. அதே போல் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான 4 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு மிக 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 ஆபத்து. அதை இந்த வீடியோவில் நம்ம சொல்லலை. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட தசாபுத்தி எங்களுக்கு தெரியணும். தசாபுத்தி இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, உங்களுக்கு கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீடியோவில் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப தப்பு. தெளிவாக சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எது அப்படிங்கிறது தசாபுத்தி தெரிஞ்சு தான் பண்ணணும். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் பேசி நீங்கள் உங்களுடைய தசாபுத்தி, உங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊரை மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார். நீங்கள் மற்ற எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது, 2026 என்ன நடக்க போகுதுங்கிறது நான் தெளிவாக உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போகிறேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஆபத்து, அதை மட்டும் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால, அந்த முக்கியமான 4 விஷயம் எது, அது இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தயவுசெய்து குறித்து வைத்து கொள்ளுங்கள். 4 விஷயம். முதல் விஷயம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஒரு விஷயம், நண்பனிடம் ஜாக்கிரதை. நண்பனோ அல்லது உங்களோட தொழில் செய்ய வரவனோ, உங்கள் தொழிலில் பார்ட்னரோ யாரோ நண்பனிடம் ஜாக்கிரதை. அதுக்குன்னு எல்லா நண்பனையும் வந்து தப்பாகவே பார்க்க ஆரம்பிச்சாதீங்க. கெட்டவன் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. இருக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்தளவு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த மீனராசி அதிகமாக சந்தித்தது துரோகம். மீனராசிக்காரன் அப்படின்னாவே உழைக்கிறவன், அவன் இப்போ அதிகமாக சந்தித்தது துரோகம். அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகம்தான். எந்த அளவுக்கு நீங்கள் நட்பு வட்டாரமாக பழகுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்கள்கிட்ட பழகுறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிடுறோம். இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. 2வது விஷயம், டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள். நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில டாக்குமெண்ட் விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செய்தால் அதை விட பெரிய நன்மை என்ன இருக்குது? அது உங்களுக்கு என்றைக்கா இருந்தாலும் உதவுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற அவசர கோளாறில் டக்குன்னு ஸ்டெப் எடுத்துடுறீங்க. அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை எச்சரிக்கையாக செக் பண்ணுங்கள். உங்களோட பேன் கார்டுலேருந்து, நீங்கள் ஆதார் கார்டுலேருந்து, எதை நீங்கள் பார்த்தாலும், ஓட்டர் ஐடியிலேருந்து, நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம்லேருந்து எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தப்பாக போகும்னா, செக்கு, பத்திரத்தில் பேர் விட்டு போகிறது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் அது சரி பண்ணுற விஷயம் தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களை அலைய விடக்கூடிய விஷயம். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே போல் 3வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உடல் உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. நல்லா தண்ணி குடிங்க. நல்ல உடம்புக்கு தண்ணி, ஈரசக்தி அதிகமாக கொடுங்க. இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது விஷப்பூச்சிகளால் தீண்டப்பட்டு இருப்பீர்கள். ஒரு வண்டாவது உங்களை கடிச்சுட்டு போயிருக்கும். ஒரு சின்ன இதாவது உங்களை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும். அதனால் சின்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுக்காக பயந்தோ நீங்கள் வந்துலாம் இருந்தக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கு. மீனராசிக்காரர்களுடைய உச்சக்கட்ட நேரமே அப்படி தான். ஸோ இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பூச்சிகள் அந்த மாதிரி விஷயத்துலையும் கவனம் பாருங்கள்.
ஸோ 4வது ஒரு விஷயம், இந்த 4வது விஷயம் உங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்துக்கணும். வார்த்தைகளை கவனம் செலுத்தணும். உங்களோட வார்த்தைகள்னால தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து நடக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையுது. தேவையில்லாமல் சந்தேகங்கள் எழுப்பும். இந்த மீனராசிக்கு தேவையில்லாத சந்தேகம். என்ன அங்கே பண்ணிகிட்டு இருந்த, குழந்தைகள்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ அங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, ஒரு சந்தேகம் வருது அப்படின்லாம் நீங்கள் 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. சில வார்த்தைகள் மிகப்பெரிய விஷயத்தெலாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போகாமல் தடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். அதனால் பாசிட்டிவாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லது. வார்த்தையில் கவனம் தேவை. இது 4வது விஷயத்தை சொல்கிறேன். 5வது நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 4 விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம், அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை தயவு செய்து ஃபோன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது தசாபுத்தியை கால்குலேட் பண்ணியும் நீங்கள் பிறந்த நேரம் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தை கால்குலேட் பண்ணி மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயம் அது ஒரு சிலருக்கு சில ஆபத்தான விஷயமாகவும் அமையலாம். ஒரு சிலருக்கு அது அப்படியே ஆபத்துலாம் கிடையாது, சும்மா அப்படி தாண்டிட்டு போகிற மாதிரி விஷயமாக இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் அவங்கள பதட்டத்தை உண்டாக்கி அப்புறம் சரியாகக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அதை தயவுசெய்து ஜாதகத்தை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார் நான் லோக்கல்லே செக் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அவசியம் இல்லைன்னா தயவுசெய்து லோக்கலில் கூட செக் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்கள் 2026 குறிப்பிட்ட ராசியில், குறிப்பிட்ட தசாபுத்தியில், குறிப்பிட்ட லக்கினத்தில், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை தெளிவாக சொல்லிட்டேன். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே ஒரு லாட்ரி ஜாக்பாட் தான். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மிக 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 நன்மை சார்ந்த சில விஷயங்கள் நடக்க இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய நன்மை நடக்க இருக்குது. மனமகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க இருக்குது. நீங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைகிறதுனால தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். இன்னொரு விஷயம், இந்த ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு தெளிவாக அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். 1, பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்தலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடோ இல்லை தொட்டியோ இல்லை ஏதாவது ஒரு மோட்டார் ரூமோ ஏதாவது ஒன்று நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்கன்னா, வீடு கட்டாமல் இருக்கிறீங்களா, வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டணும் ஆசை இருக்கிறீங்களா, வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தொழில் நிறுவனம் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக அந்த தொழில் விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரி பண்ணிட்டு, தொழில் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் பண்ணுறாங்களா, உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்களா, அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு 3-4 விஷயத்தில் கவனமாக இருங்க. பாயிண்ட் 1 எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள், பண விஷயங்கள் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆட்கள்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்பிக்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அதை மட்டும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதை கெடுக்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுக்கே ஏற்கனவே சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால கொஞ்சம் உங்களுக்கு அவர் மேலே டவுட் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க மேலே கொஞ்சம் ஜாக்கிரதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வைங்களேன். அது மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கணும். அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். மனமகிழ்ச்சி இன்னும் அதிகமாக கொடுக்கும். ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சோறு போடுங்க, அனாதை இல்லங்களுக்கு சோறு போடுங்க. முடிஞ்சால் ஒரு 10 பேருக்காவது, ரோட்டில் போயிட்டு வரவங்களுக்காவது, கோயிலில் ஏதாவது வாசலில் இருக்கிறவங்களுக்காவது ஒரு 10 பேருக்கு சோறு போடுங்க. உங்கள் கையால் செஞ்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் 100% சூப்பர். தயிர் சாதமோ, லெமன் சாதமோ, எலுமிச்சை சாதமோ, ஏதோ ஒன்று தக்காளி சாதமோ செஞ்சு ஒரு கப்பாவது சின்னதாக ஒரு தொன்னை மாதிரி இருக்கும்ல, அதில் கூட போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுங்க. அது மிகப்பெரிய டாப் லெவலில் உங்களுக்கு கொண்டு வந்துடும் சார். அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நிறைய பேர் தெரியறதில்ல அந்த விஷயம். ஸோ மிகப்பெரிய டாப் லெவலில் கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. ஏற்கனவே நிறையா பேர் எச்சரிக்கையாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் என்ன சார் ஃபோன் பண்ண சொல்கிறீங்க அங்கெல்லாம் பண்ணுறேன் அது இதெல்லாம் நினச்சிட்ருப்பீங்க. அதை நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுவரை நாங்கள் சொல்லிய ஒரு விஷயம் கூட தவறாக போனதில்லை. அதுதான் இல்லை ஹைலைட். கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் கூட தவறாக போனதில்லை. அந்த ஒரே காரணத்தினால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது பொது பலம் தான். பொது பலம் நிறைய பேருக்கு மேட்ச் ஆகாது. காரணம் என்ன ஏன் அப்படின்னா, 12 கோடி பேருக்கு மேலே மீனராசிக்காரர் இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் கட்டத்தில் இருக்குது. ஒவ்வொரு தசாபுத்தி, லக்கினம், நட்சத்திரம், நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன், பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் நிறைய இருக்குதுங்க. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செய்தால்
பல நன்மைகள் காத்துட்ருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் தயவு செய்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் மிஸ்டு கால் மட்டும் விட்டுறது இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அதில் நாங்கள் ஒரு வேளை பிஸியாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுப்போம். உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நேரம் உங்களுடைய கதவுகள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பதில்கள் உடனடியாக வந்து சேரும். அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே சால்வ் பண்ணி வைப்போம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.